எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தர் நஷ்டம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் தோல்வி அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் புதிய ஏதோ ஒரு வெற்றிக்காக தயாராகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, எனக்கு 8 லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுனே புரியல, மார்க்கெட்லாம் யாருடைய பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டே இருக்கு, எனக்கு மொத்தம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவலைப்படாதீங்க. லாஸ் என்பது ஒரு முடிவு கிடையாது, இது உங்களுக்கு ஒரு பாடம். ஏன் லாஸ் பண்ணீங்க, என்னாச்சு? அதே மாதிரி நீங்கள் முட்டதாசம் குட்டையில் விழுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணீங்களா இல்லை பொசிஷன் எடுத்து லாஸ் பண்ணீங்களா அப்படின்ற விவரத்தை நீங்கள் சொல்லலை. மார்க்கெட் யாரோ பேச்சை கேட்டு ஆடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு ஆடுனீங்களா? உங்களுடைய ரிசர்ச், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் நான் 2 வருஷமாக லாஸ் ஆயிடுச்சுங்க, 2 வருஷம் கழித்து வாங்கின வேலை வந்தது, நான் நஷ்டம் இல்லாமல் வெளியே வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டம் இருந்தது, ஆனால் அதை நான் ஏவரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமே சில ஷேர்ஸை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கீழே இறங்கி ஏறினது, அதே மாதிரி கீழே இறங்கி கிடக்கிறது. இனி அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அந்த ஷேர் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஆனால் இந்த ரெண்டுக்கும் என்னால் எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத சொல்ல முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இறங்கி ஏறினதில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே பாருங்கள், இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு ஒரு கட்டத்தில் அவன் 888 போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வருடத்தினுடைய லோவில் இருந்து சரிவடைஞ்சு மறுபடியும் தன்னுடைய ஹையை மீட்டெடுத்திருக்கான். ஸோ ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தால் கூட அந்த பங்கினுடைய விலைகள் சிலதெல்லாம் மீட்டெடுத்து படுகின்றன. இங்கே பாருங்கள், ஜொமேட்டோ என்று அழைக்கப்படுகின்றன எட்டர்னல். எல்லாம் பயந்துருப்பாங்க, என்னடா இவன் மறுபடியும் டொமேட்டோ விலைக்கே போயிடுவானோ அப்படின்னு 300 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 200 ரூபாய் இறங்கிட்டான். எவ்வளோ பயமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். ஸ்மால் கேப்பில் கூட என்னால் சில எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏம்பர் என்டர்பிரைசஸ்ன்னு அவன் பாட்டுக்கு 5000 ரூபாய்க்கு போயிட்டான், 8000 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு. அப்புறம் மறுபடியும் 8000 ரூபாயை எட்டி பிடிச்சிருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ன்றது இருக்கிறதுலே மோசமான இண்டெக்ஸ். ஏன்னா அதில் எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிகள் இருப்பானா இல்லை பெரிய திண்டுக்கல் பூட்டை வாங்கி பூட்டிட்டு போயிடுவானான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சில பங்குகளில் கூட 1000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 600 ரூபாயாக சரிவடைஞ்சு மறுபடியும் 600 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய் பக்கமெல்லாம் வந்திருக்கக்கூடிய சில பங்குகள், இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோஸ், அந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுலாம் இதெல்லாம் சக்ஸஸான எக்ஸாம்பிள்ஸ். எத்தனையோ பேர் இதில் பாதி மட்டும் நடந்திருக்கு, அதாவது சரிவடைஞ்சதை அடைஞ்சிட்டான். இனி மறுபடியும் ஏறுவானா இல்லையா அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ பேர் கோந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் யார் பேச்சா கேட்டு ஆடிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இப்படி கீழே கடந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் இனி என்ன ஆகும்னு கூட தெரியாது, ஆனால் பல்லாயிரக்கணக்கான பேர் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க பாவம். இப்போ பாருங்க, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மிகவும் முன்னணி கம்பெனி, இந்த ட்ரெண்ட் லிமிட்டட்ன்றது. அதெல்லாம் இனி என்ன கண்டிஷன் ஆகும்னே தெரியாமல் தான் பாவம் 8400லேருந்து 4700. இனி அதுக்கடுத்து இவனுடைய ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது ஃபியூச்சரில் இவன் எப்படி இருப்பான், மேலே இருப்பானா கீழே இருப்பானா எதுவுமே தெரியாது பாவம். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ இந்த டிசிஎஸ் கம்பெனி, இந்த ட்ரெண்ட் கம்பெனியை உருவாக்கினவங்க விற்றுட்டு போயிட முடியுமா? அது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டிசிஎஸ்னு ஒரு பங்கு, அவனும் அதே மாதிரி தான். அவனு ஆல்மோஸ்ட் 52, இதில் பாதி தான் நடந்திருக்கு, மீதி என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், திடீர்னு யானை குழிக்குள்ளே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி ஆர்இசி லிமிட்டட்லாம் அவனுடைய செக்டரில் மிகப்பெரிய ஆள், ஒரு மார்க்கெட் லீடர், ஒரு செக்டர் லீடர். அவனையே கொண்டு போய் 52 வீக் லோவில் கிட்டத்தட்ட 6 மாதம் உட்கார வச்சுருக்காங்க. அதாவது அவனை சக்தியோட மேலேயும் யாருனாலையும் தூக்க முடியல, அவனை சக்தியோட கீழேயே இறக்க முடியல. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவும் சைட்வேஸாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதில் வியாபாரம் பண்ணுறக்கே யாருக்கும் பெருசாக ஒரு லெவல் கிடைக்க மாட்டேங்குது. கீழே விற்றுட்டு போகிறக்கும் யாருக்கும் மனசு இல்லை, வாங்கறக்கும் மனசு இல்லை. ஸோ அப்போ இந்த பங்கில் பாதி விஷயம் முடிஞ்சிருக்கு. இனி மறுபடியும் புதுசாக கீழே போகிறானா அல்லது ரெக்கவரி ஆகிறானா எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம், இவன்லாம் எவ்வளவு பெரிய வெயிட்டேஜான கம்பெனி, எவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட வெறும் 1000 ரூபாய்களிலிருந்து 10,000, 10 மடங்கு யாராவது ஏற முடியுமா? இவன் ஏறி இருக்கான். அதாவது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாக இருந்து கொண்டு 10 மடங்கு ஏறின பங்குகள் எவனா, இந்த ஜொமேட்டோ கூட
ஏறி வர முடியல இல்லையா சமீபத்தில். ஆனால் இவன் பாருங்க ஏபிபி இந்தியா 1000 ரூபாய்கள் எங்கே, 10,000 ரூபாய்கள் எங்கே, அப்படி ஏறிக்கொண்டிருந்த பங்கே இப்போ வந்து பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் தடுமாற்றமாக இருப்பாங்க. என்னடா இதில் பாதி தான் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் மெயின் பிக்சரை பார்க்கவே இல்லை, இன்னும் ஏதாவது பெருசாக கீழே போகுதா அல்லது ரெக்கவரி ஆகுதா எதுவுமே தெரியாது. அதே மாதிரி ஸ்மால் கேப்லாம் கேட்கவே வேணாம். அந்த மார்க்கெட் கேபிட்டல் குறைய அடிவயிறில் பயம் என்பது வர ஆரம்பிச்சிடும். இந்த எஸ்டபிள்யூ சோலார்லாம் இப்படி பாதி நடந்திருக்கே, இனி அடுத்த மீதி பாதி இப்படி போகுமா அல்லது இன்னும் கீழே போகுமான்றதான் தெரியாது. தேஜாஸ் நெட்வொர்க்ஸ்னு ஒரு பங்கு, அவனும் வந்து கிட்டத்தட்ட 1400லேருந்து சரிவடைஞ்சு வெறும் 538ன்னு 2023 என்ன ட்ரேடிங் லெவலில் இருக்கானா அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இவன்லாம் இனி அடுத்தது எந்த பக்கம் போவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இத்தனை பேர் வந்து மார்க்கெட் என்ன செய்ய போகுது, மார்க்கெட் யார் பேச்சை கேட்டு ஆட போகுதுன்னே தெரியாமல் கவலையோடு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய பணம் 8 லட்ச ரூபா போச்சு, ட்ரேடிங்காக போச்சுன்னா என்ன அப்படின்றது தெரில. ஸோ உங்களை மாதிரியே தான் பல பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க, கவலை இல்லாமல் என்ன நடக்க போகுதுன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கவலைப்பட்டுக்கிட்டு நீ அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. தோல்வி என்பது முடிவில்லை. உங்களுக்கு இதில் இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு தொழிலையாவது யோசிச்சு பாருங்கள். சில பேர் பாட்டிமாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 50 பவுன் 100 பவுன் வச்சுருப்பாங்க. அவங்க கடைசி காலத்தில் ஒரு 1000-2000 ரூபாய் சம்பாதிக்கிற கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பவுன் விலையே 1 லட்சத்தை தாண்டுது. அப்போ திடீர்னு அவங்க கையில் 50 லட்சம் 1 கோடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், வேலைக்கு போய் சம்பாதிக்காமையே கடைசி காலத்தில் ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கவலைப்படாமல் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவன் உங்களை காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இத்தனை பேர், இத்தனை பங்குகள், எல்லா இண்டெக்ஸுமே பார்த்துட்டேன். இத்தனையோ இண்டெக்ஸுகளில் பாவம் கீழே இறங்கி கிடக்கு. பாதி நீ இதே மாதிரி ஏறினா தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டத்தில் தான் இருக்காங்க. நடந்துருச்சுன்னா சந்தோஷம். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சிங்கக்குட்டி சொல்கிறாரு பாருங்க, கார்த்திக் அப்படின்றவர், ஒரு வழியாக எஸ்சிஐ அப்படின்ற பங்கில் நான் 45% லாஸில் இருந்தேன், இப்போ நோ லாஸ் நோ கெயின் கிட்ட நான் வந்திருக்கேன். அவன் டிவிடெண்ட் வேற கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் 450 நாள் என்னை வச்சு செஞ்சுட்டான். இப்போ தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ பாருங்க, அவர் பாதியை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார். அப்புறம் ஏதோ ஒரு லக்கு அவரை வந்து தொடர்ந்து மார்க்கெட் கீழே இறங்காமல் அப்படியே ரிவர்சல் போட்டு மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஸோ நீங்கள் எதில் போய் மாட்டுனீங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஸ்டாக்குகளில் மாட்டி உங்களுக்கு 8 லட்ச ரூபாய் நஷ்டமா அல்லது ட்ரேடிங்கில் நஷ்டமா அப்படின்ற விஷயம் தெரியல. அப்படின்னாலும் பல பேர் வந்து மார்க்கெட்டில் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு பாதி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் இந்த இன்பமான பகுதி இன்னும் வரல. சில பேர்த்துக்கு வந்திருக்கு. அது எத்தனை நாள் கழிச்சு? இந்த நண்பர்கள்லாம் பாருங்கள், 450 நாள் கழிச்சு வந்திருக்கு. நண்பர்களே, ரொம்ப காலம் ஆச்சு இந்த மாதிரி எஃப்என்டோவில் பெருசாக லாஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி லாஸ் ஆகிருக்குன்னு நியூஸ்கள் வந்தது வந்து ரொம்ப காலம் ஆச்சு. நான் நினைக்கிறேன் மார்க்கெட் மேலே இப்போ சமீபத்தில் 26,000க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா, இந்த 10-15 நாள் அதில் வந்து எல்லாத்தையும் ஏதோ ஒன்று தூண்டி விட்டுருச்சு போல். ஆனால் மார்க்கெட் திரும்பி மேலே வந்துருச்சுரா, மார்க்கெட் நல்லா ஆயிடுச்சு அப்படி இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா, மார்க்கெட் புதிய உச்சத்தை நோக்கி வந்திருக்கிறது, மார்க்கெட் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்கள் ஏறி வந்திருக்குன்னு எல்லா பக்கம் செய்தியில் போடுறாங்க இல்லையா. அதனால் மேபி இப்போ சமீபத்தில் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரில. ஆனால் சத்தியத்துக்கு சொல்கிறேன், மார்க்கெட் தான் 2000 பாயிண்ட் நிஃப்டி அந்த மாதிரிலாம் ஏறி இருக்கே ஒழிஞ்சு பல ஸ்டாக்குகள் இன்னும் மண்ணை கவ்வி 52 வீக் லோவில் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். இப்போ கூட நம்ம பார்த்துமே சில பங்குகள் நிறைய இந்த தேஜாஸ் நெட்வொர்க் முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள், டிசிஎஸ் முதல் கொண்டு எத்தனையோ பேர் கீழே மண்ணை கவிதாக வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறீங்க, செய்தித்தாள்கள் இந்த செய்திகளில் பார்க்குறீங்க அப்படின்னா அவன் நியூஸ் போட தான் செய்வான், மேலே ஏறி விட்டது, மார்க்கெட் பறந்து விட்டது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மார்க்கெட் பறந்துருச்சு உண்மைதான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பெருசாக பறக்கல. அதனால் மார்க்கெட் உச்சத்தை பார்த்துட்டு மறுபடியும் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங் பண்ண வந்திருக்காங்க. இந்த நண்பர்லாம் வந்து எப்படி நான் என் ஃபேமிலிகிட்ட சொல்லுவேன், 6 லட்ச ரூபா என்ன சின்ன காசாங்க, 6 லட்ச ரூபா சின்ன காசா, நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்க போனாவோ அல்லது ஏதாவது சின்ன காசா. ஆனால் இந்த 6 லட்ச ரூபா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு பொட்டிக் ஷாப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து பாருங்க, இந்த 6 லட்ச ரூபாய் ஒரே வருஷத்தில் அவன் கைராசிக்கு டபுள் பண்ணாலும் பண்ணிவிடுவான்.
யாருக்கு தெரியும்? பிஸ்னஸ் என்பது வேறு, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் என்பது வேறு, ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ட்ரேடிங் என்பது வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வேறு. எல்லாத்துலேயும் போய் மாட்டிக்கிட்டு அவர் பாவம் இந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கிறது, இது எப்படி ஃபேமிலிகிட்ட சொல்கிறது, இன்னும் ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. இந்த நியூஸ்லாம் படிக்கிற நம்மளுக்கே கண்ணு கலங்குதே. அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும். சரிங்க நண்பர்களே, இந்த நியூஸுக்கு அப்புறம் நான் எந்த நியூஸும் படிக்கிற மாதிரி இல்லை. தற்போதைக்கு இன்னைக்கு வீடியோவில் என்ன முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தோம்னா, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்ற பல்வேறு இண்டெக்ஸுகளில் இறங்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறான், அதாவது இப்படி இறங்கிட்டான், இறங்கினதுக்கப்புறம் அவன் ரிவர்சல் போட போகிறானா அல்லது தொடர்ந்து இறங்க போகிறானா அப்படின்றது தெரில. ஸோ பல இண்டெக்ஸ்லாம் முக்கியமாக இந்த முக்கியமான இண்டெக்ஸுகளில் சில ஸ்டாக்குகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் போன்ற பங்குகள், அது மாதிரி நிறைய 52 வீக் லோவில் இறங்கி கிடந்த சில பங்குகள் வந்து எந்தெந்த இண்டெக்ஸில் இருந்தது அப்படின்றது பார்த்தோம். அந்த நியூஸ்க்கு அப்புறம் பல்வேறு நியூஸ்களை படிக்கும் பொழுதே மனசுக்கு ரொம்ப பாரமாயிருது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தாங்க ஒரு நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவருக்கு ஹியூஜ் லாஸ், மிக கடினமான லாஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து குழந்தைகளோடு சேர்ந்துட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்காப்புல. இதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற நியூஸில் படிக்கிறக்கேவும் மனசே இல்லை. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவன்லாம் வந்து ஒரு தோல்வி அடைந்தவன் கிடையாது. அவனுக்கு வெற்றி மேபி தள்ளி போயிருக்கலாம். லாஸ் வேற, தோல்வி என்பது வேற. தோல்வி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இனிமேல் என்னாலேயே முடியல அப்படின்றது தான் தோல்வி. மற்றபடி அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்தது வேறு ஏதாவது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே வேண்டாம், வேறு தொழிலாவது போய் ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரியாவது யோசித்து ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னலாக யோசித்து அந்த மாதிரி போகிறது தான் பெட்டரே ஒழிஞ்சு தோல்வி அப்படின்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. நன்றி, வணக்கம்.